My dear friends, this is Dr. Panir Selvam. It is about the Raj Nivas in Puducherry. That is a subject which we want to discuss about it. பாண்டிச்சேரி வந்து ஒரு 300 இயர்ஸ்க்கு மேலே உள்ள ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இதை வந்து பிரெஞ்சுக்காரங்களும் போர்ச்சுகீஸுக்காரங்களும் பிரிட்டிஷ்காரங்களும் சண்டை போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போராடி சண்டை போட்டால் கூட கடைசியில் பிரெஞ்சுக்காரங்களுக்கு வந்து முகமது சுல்தான் கூட வந்து அவருக்கு பேரம் பேசி உடன்படிக்கை கொடுத்து கிடைக்கப்பட்ட ஊர் தான் இந்த பிரெஞ்சு நகரம். இந்த டெரிட்டரிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு ஆன்செஸ்ட்ரல் பில்டிங் நிறைய இருக்குது. உள்ளே 2 ஏரியா பிரிச்சுருக்காங்க, ஒயிட் டவுன் அண்ட் பிளாக் டவுன் அப்படின்னு. இந்த ஒயிட் டவுன்னு பிளாக் டவுன்னா வந்து நம்மளுடைய இந்தியாவில் வசிக்கக்கூடிய பகுதி. ஒயிட் டவுனில் ஒயிட் ஸ்கின் பீப்புள், ஃபாரினர்ஸ். அதோடு மட்டும் இல்லை, ஸ்ரீ அரவிந்த் ஆசிரமும் வந்து அன்றைக்கு இருந்த மதர் வீரா பிரெஞ்சு காலனிலேருந்து வந்ததுனால அந்த மாதிரி முறையிலே வந்துட்டாங்க. இதுக்கு இடையில 2 பிரிக்கக்கூடியது வந்து ஒன்லே கேனல் தான். இங்கே வந்து பழைய பில்டிங், ஆன்செஸ்ட்ரல் பில்டிங் வந்து ரொம்ப அருமையான பில்டிங், நிறைய பில்டிங் இருக்குது. பாரதியார் வந்த பில்டிங், பாரதிதாசன் வந்த பில்டிங், ஸ்ரீ அரவிந்தர் வந்து ஒரு வீட்டில் இருந்த பில்டிங். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கணக்கில் அடங்காத பில்டிங் வந்து பழைய மெத்தடில் அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய ஃபார்மேஷன், அதனுடைய ஃப்ளோரிங், அந்த சன்லைட் உள்ள வர்றது மற்ற எல்லாமே வந்து ஒரு சம்திங், ஒரு கன்வென்ஷனல், ட்ரெடிஷ்னல் அண்ட் விச் யூ கேனாட் ரீபில்ட் இட் இன் டுடேஸ் வேர்ல்டு. அதனால வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டே வந்து அந்த மாதிரி பில்டிங்க்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்காகவே பே பண்ணுறாங்க. இந்த பில்டிங்கினுடைய எட்டிக்குட்டி வந்து கிடக்கூடாது, குறையக்கூடாதுக்காக அதுக்கு என்ன பராமரிப்பு பண்ணணுமோ அந்த பராமரிப்பு பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அந்த பில்டிங்கை வந்து ரிட்டைர்மெண்ட்டே வராங்க. அந்த மாதிரி பில்டிங் நிறைய பில்டிங் இருக்குது. இன்றைக்கு என்ன ஒரு கான்ட்ரவர்சி வந்துருச்சு அப்படின்னா, ராஜ்நிவாஸ் அதை வந்து ஒரு 1738ஆம் ஆண்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதை வந்து ஒரு போரோக்கோ ஃப்ரெஞ்சு ஸ்டைலில் அந்த பில்டிங்கை கட்டி பின்னாடி வந்து அந்த பில்டிங்கை வந்து பிரிட்டிஷ்காரங்க அதை வந்து இடித்து திருப்பி ரோக்கோ ஸ்டைலில் வந்து அந்த பில்டிங்கை ஃப்ரெஞ்சு இதை வந்து பெரிய, ஐ திங்க் யூ கேன் see in the picture, அவ்வளோ ஒரு அருமையான பேலஸ். கவர்னர் பங்களாக்காக, ஸ்பெஷல் ராஜ்நிவாஸ் கவர்னர் ரெசிடென்ஸுக்காக அன்றைக்கி இருந்த டூப்ளெக்ஸு, டுமாஸு இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் அங்கே இருந்தாங்க. அதனுடைய இப்போ போர்ட்டிகோ பண்ணிங்கன்னா ரன்னிங் ஈஸ்ட் வெஸ்ட் அது பாட்டு ரன்னிங் போயிட்டே இருக்கும். அவ்வளோ பெரிய போர்ட்டிகோ. அந்த கிரவுண்டே இட்ஸ் எ வெரி பிகஸ்ட் கிரவுண்ட். அண்ட் தோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீப்பிள் were allowed to see this governor bungalow inside that Rajnivas from 12 to 1. But now I think that is also restricted because of COVID and other kind of issues and problems. Now I think people are restricted to go inside to see the building. ஸோ அவ்வளோ பெரிய பில்டிங் இப்போ வந்து டெல்லியில் எப்படி வந்து பார்லிமெண்ட்டு வந்து இன்னொரு புது பார்லிமெண்ட் வருதோ அதே போல் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றி பிடபிள்யூக்காரர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே உள்ள கிராக்கு மற்ற அங்கே உள்ள அமைப்புகள், அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸு எனார்மஸ். அது தெர் ஆர் சோ மெனி ஐட்டம்ஸ், ஃபர்னிச்சர்லேருந்து, பியானோலேருந்து, காயின்லேருந்து, காக்டெயிலேருந்து, அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான ஒரு ஐட்டம்லாம் அப்படி கலெக்ட் பண்ணி கலெக்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து என்ன ஒப்பீனியன் கொடுத்தாங்கன்னா, இது வந்து இனிமேலாம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது, ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது, காரணம் வந்து ஒரு பக்கம் பண்ணால் இன்னொரு பக்கம் இதாகிடுது, அது வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை கொடுத்து அந்த இடத்த டெமாலிஷ் பண்ணி திருப்பி வந்து கேன் வி கோ ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரீபில்ட் நியூ ராஜ்நிவாஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எழுப்பியிருக்கு. இருக்கக்கூடிய எத்தனையோ பில்டிங்கெலாம் பராமரிப்பு நடக்கணும், அதற்கான மராமத்து வேலைகள்லாம் பண்ணி அந்த பில்டிங்கை சரியாக வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கு. அதே சமயத்தில் ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு கட்டிட கலைக்கும் அந்த கட்டிட அமைப்பிற்கும் அதனுடைய தோற்றத்திற்கும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த, அவ்வளோ பெருமை வாய்ந்த அந்த மாதிரியான ஒரு பேலஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ அழகாக நேர்த்தியாக அன்றைக்கு இருந்த ஃப்ரெஞ்ச் பீப்புள் பண்ணி அந்த கவர்னர் ஹவுஸுக்காகவே பண்ணி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான பேலஸ் போல் இருக்கக்கூடிய பில்டிங்கை வந்து இன்றைக்கு வந்து சில பராமரிப்பு வேலைகள் இருக்கிறதுனால இதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போகலாமா அப்படிங்கிற ஒரு வியூ வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. சில பேர்ட்டு அதை ஒப்பீனியன் கேட்டுட்ருக்குறாங்க. அண்ட் தெர் ஆர் மெனி த பீப்புள் ஹூ ஆர் ப்ரொஃபவுண்ட் கிளாசிக் தாட் திங்கர்ஸ், அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, காரணம் வந்து இப்படிப்பட்ட ஒரு பழமையான பில்டிங்கை வந்து திருப்பி பார்ப்பது என்பது ரொம்ப அரிதானது. இன்றைக்குள்ள நிலைமையில் அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம புதுசாக கட்டினாலும் அந்த மாதிரி எழிலும் அந்த வனப்பும் வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மறுப்புகள் கொடுத்துட்டு வராங்க.
இருந்தாலும் இதை வந்து ஒரு கிடப்பில் போட்டு வச்சுருக்கிறாங்க. இது வந்து மறுபடியும் அதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த பில்டிங் மாற்றக்கூடிய அளவுக்கு நம்ம யோசனை பண்ணலாமா அப்படின்னு. அதனை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சில அரவிந்த் ஆசிரமத்தினுடைய சுற்றுப்புற வட்டாரங்கள் இருக்கக்கூடிய 1000-2000 மக்கள் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அவளுக்குரிய வசதியோடு அந்த மாதிரி காட்டேஜஸ் நிறைய இருக்குது. சில அரவிந்த் ஆசிரமனுடைய தொடர்புடைய பல நிறுவனங்கள் பல அமைப்புகள் எல்லாம் அங்கே வந்து அமைந்திருக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அந்த ஒயிட் டவுன் சொன்னாலே அந்த அளவிற்கு வந்து அந்த பக்கத்தில் வந்து பெரிய வாகனங்கள்லாம் உள்ளே போகாது. ஒரு ஒரு கட்டுக்கோப்பான இடமா இருக்கும். அந்த வீதி அழகை அவ்வளோ பெரிய ரசிக்கக்கூடிய ஊராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள அந்த கட்டிடத்தை வந்து அவர்கள் வந்து மாற்றி கட்டிட வேண்டாம்ங்கிற முடிவுக்கு எடுக்காமல் மறு கட்டிடத்திற்கு எண்ணி இருக்க எண்ணத்தை பல பேரும் எதிர்க்கு குரல் கொடுத்து வந்து வன்மையாக கண்டிச்சுட்டு வராங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் இப்படி ஒரு அருமையான ஒரு கட்டிடத்தை கொடுத்தது இன்றைக்கு. அதே போல் ஃப்ரெஞ்சுடைய எம்பசி அங்கே இருக்குது. ஃப்ரெஞ்சு எம்பசியும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவிற்கு ஒரு வனப்பாக இன்னும் பாதுகாப்பாக அந்த மக்கள் அவங்க ஃப்ரெஞ்சு சம்மந்தப்பட்ட மக்கள் மட்டும் வரக்கூடிய அளவிற்கு ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த அமைப்பில் தான் இந்த கவர்னருடைய மஹால், அந்த கவர்னருடைய பேலஸ் ராஜ்நிவாஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து லெட்டஸ் வெயிட் அண்ட் சி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் அந்த கட்டிடமெல்லாம் மாற்று கட்டிடம் வந்தால் பழமையும் அந்த பழமையினுடைய வண்ணமும் கண்டிப்பாக அது வந்து நம்ம கண்ணை விட்டு அகலும். அந்த பிக்சரையும் அதனுடைய அமைப்பையும் வந்து உங்களுக்கு இதில் காட்டியிருக்கிறேன். யூ கேன் ஆல்சோ see that what is a really a monumental building which was built by the French people. So please have a look at the video. Thank you very much.